வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போவது காட்டின் அரசன் என்றழைக்கப்படும் சிங்கம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். சிங்கம் என்பது பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு காட்டு விலங்காகும். இவ்விலங்கு ஊன் உண்ணும் விலங்கு வகையைச் சேர்ந்தது. தமிழில் ஆண் சிங்கத்திற்கு அரிமா என்ற பெயருண்டு. குற்றாலக் குறவஞ்சியில் ஆழி என்ற சொல்லையும் அரிமாக்களை குறிக்கும். ஏறுகளின் கழுத்தில் பிடரி இருப்பது சிறப்பாகும். பிடரியை உளை என்றும் உளை மயிர் என்றும் கூறுவதுண்டு. சிங்கமானது பூனை பேரினத்தைச் சேர்ந்தது. பூனை பேரினத்திலேயே புலிக்கு அடுத்தாற்போல இருக்கும் பெரிய விலங்கு. ஆண் சிங்கம் 150 - 250 கிலோ வரை எடை கொண்டதாக இருக்கும். பெண் சிங்கம் 120 - 150 கிலோகிராம் எடை கொண்டதாக இருக்கும். இவ்விலங்கு இன்று ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் உள்ள காடுகளில் மட்டுமே காணப்படுகின்றது. சிங்கம் வாழிடமும் இயல்புகளும். சிங்கம் அடர்ந்த காடுகளை விரும்பாமல் அடர்த்தி குறைந்த இலையுதிர் காடுகளில் வாழ்வதையே விரும்பும். சிங்கங்கள் நல்ல கேட்கும் திறன் கொண்டவை. மேலும் இதன் கர்ஜனை சுமார் 8 கிலோமீட்டர், அதாவது 5 மைல்கள் வரை கேட்கும் திறன் கொண்டது. பூனை இனத்தில் உள்ள விலங்குகளில் சிங்கம் கூட்டமாக வாழும் இயல்புடையது. மான், காட்டெருமை, வரிக்குதிரை முதலான விலங்குகளை வேட்டையாடி உண்ணும். பெரும்பாலும் பெண் சிங்கங்களே வேட்டையாடும். வேட்டையாடிய விலங்குகளை முழுவதுமாக உண்ணாமல் எலும்பு அதனை ஒட்டிய சதைப்பகுதிகளை அப்படியே விட்டுவிடும். அதனால் மற்ற விலங்குகள் ஓநாய், கழுதை, புலி முதலானவை எஞ்சியவற்றை உண்டு வாழ்கின்றன. நன்கு உண்ட சிங்கம் வேட்டைக்கு பின்னர் பல நாட்களுக்கு வேட்டையாடுவதில்லை. ஆண் சிங்கங்கள் தம் கூட்டத்திற்கு என்று ஒரு எல்லையை உருவாக்கி வைத்துக் கொள்ளும். இதனை தன் வட்டத்தில் மலம், மூத்திரம் கழிப்பதன் மூலமும் கர்ஜிப்பது மூலமும் தன் நகத்தால் மரங்களில் கீறியும் இதுதான் தனது எல்லை என மற்றைய சிங்கங்களுக்கும் பெரிய வகை ஊனுண்ணிகளுக்கும் தெரிவிக்கிறது. அவ்வாறு இருக்கையில் அருகில் இறைவரினும் பொதுவாக அவற்றை தாக்காது. 1990களில் சிங்கங்களின் எண்ணிக்கை 100,000 வாக்கிலிருந்தும் இன்று ஏறத்தாழ 16,000 முதல் 30,000 வரைதான் உள்ளனவாக கணித்துள்ளார்கள். சிங்கங்களின் வாழ்நாள் பொதுவாக 10 - 14 ஆண்டுகள் வரை இருக்கும். ஆண் சிங்கங்களின் சராசரி ஆயுள் காலம் 12 ஆண்டுகளும் பெண் சிங்கங்களின் சராசரி ஆயுள் காலம் 16 ஆண்டுகளும் ஆகும். உடற்கூற்றின்படி இரு பாலினங்களும் ஆயுள் காலத்தில் சர்வ வல்லமை படைத்திருந்தாலும் ஒரு கூட்டத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஆண் சிங்கமே இருக்க வேண்டும் என்பதால் தலைவனான ஆண் சிங்கம் 10 வயது வருவதற்குள்ளாகவே அக்குழுவில் உள்ள மற்ற இளைய சிங்கத்தோடு சண்டையிட்டு இறக்கவோ அதிக காயத்திற்குள்ளதாகவோ ஆக்கப்படுகிறது. மேலும் கூட்டத்திலிருந்து விரட்டப்படும் போது தன் வயது முதிர்ச்சியாலும் நகங்களும் பற்களும் கூர்மை இழப்பதாலும் வேட்டையாடுவதற்கு மிகவும் சிரமத்திற்குள்ளாக்கப்படுகின்றன. இதனால் அதிக ஊட்டமளிக்கக்கூடிய கொம்புடைய உயிரிகளையோ மற்ற பெரிய விலங்குகளையோ வேட்டையாட முடியாமல் போகிறது. இத்தனை வலிமையிழந்த சிங்கம் மிகவும் ஒல்லியாகவும் பலவீனமாகவும் இருப்பதால் வேட்டையாடப்படும் எளிய விலங்குகளாலேயே சில சமயங்கள் கொல்லப்படுகின்றன. ஆனால் பெண் சிங்கம் வயது முதிர்ச்சி அடைந்தாலும் கூட்டத்தில் ஒன்றாகவே இருக்கும். இதன் காரணத்தாலேயே ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தை விட சராசரி ஆயுள் காலத்தை குறைவாக கொண்டுள்ளது. கூட்டம். சிங்க கூட்டத்தின் தலைவனோ தலைவியோ கூட்டத்தின் ஒரு அங்கத்தினராகவே இருக்க வேண்டும். ஒரு கூட்டத்தில் பொதுவாக 5-6 வயது வந்த பெண் சிங்கங்களும் ஒரு வயது வந்த ஆணும் சில குட்டிகளும் இருக்கும். கூட்டத்தின் அமைப்பில் பெண் சிங்கங்களே அதிக முக்கியத்துவத்தை பெறுகின்றன. ஒரு கூட்டத்தில் இருக்கும் பெண் சிங்கங்கள் எல்லாம் நெருங்கிய உறவினர்களாகவே இருக்கும். இந்த அமைப்பில் விதிவிலக்குகள் குறைவாகவே உண்டு. கலப்பினங்கள். சிங்கப்புலி. சிங்கப்புலி அல்லது லைகர் என்பது ஆண் சிங்கம் பாந்தேரா லியோ மற்றும் பெண் புலி பாந்தேரா டைகிரிஸ் இவைகளுக்கு இடையே ஒரு கலப்பின சேர்க்கை மூலம் உருவாகிய கலப்பு உயிரினமாகும். இவ்வினத்தின் பெற்றோர்கள் பாந்தேரா என்னும் ஒரே பேரினத்தைச் சேர்ந்தவை. ஆனால் அவற்றின் இனங்களோ வேறுபட்டவையாக உள்ளன. அறியப்பட்ட அனைத்து பூனை குடும்பங்களுக்கிடையே உருவத்தில் பெரிதாக உள்ளது சிங்கப்புலியாகும். கிட்டத்தட்ட இவற்றைப் போலவே கலப்பின சேர்க்கை மூலம் தோன்றிய புலிச்சிங்கம் என்னும் விலங்கிலிருந்து சிங்கப்புலி வேறுபடுகிறது. ஆண் புலியும் பெண் சிங்கமும் இணைந்த கலப்பினமே புலிச்சிங்கவாகும். சிங்கப்புலிகள் நீச்சல் புரிவதை விரும்புவது புலியின் ஒரு பண்பாகும். மேலும் கூடி பழகும் இயல்புடையவையாக உள்ளன. இந்த பண்பு சிங்கத்துக்கு உரியதாகும். ஹெர்குலிஸ் என்னும் சிங்கப்புலி உலகிலேயே மிகப்பெரிய வாழும் பூனை என்று கின்னஸ் சாதனை நூலில் இடம்பெற்றுள்ளது. 1. பொதுவாக சிங்கத்தை காட்டின் அரசன் என கூறுகின்றனர். எனினும் வரலாற்றில் புலிக்கும் சிங்கத்திற்கும் இடையிலான போர்களில் புலியே பெருமளவில் வெற்றி பெற்றுள்ளது. அண்மையில் அங்கோரா விலங்கு பூங்காவில் ஒரு புலி ஒரே அடியில் சிங்கத்தை கொன்றுவிட்டது. இது 2011 மார்ச்சில் நிகழ்ந்தது. ஆனால் தொன்மங்கள் அனைத்திலும் சிங்கமே அதிகம் வல்லமையுடையதாய் காட்டப்படுகின்றன. 2. மீடியாக்களில் கூறப்படும் போல் சிங்கம் தனித்து வேட்டையாடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட்டமாகவே சிங்கம் வேட்டையாடும். 3. ஒரு கூட்டத்தின் தலைவனாக இருந்த ஆண் சிங்கம் ஒரு இளைய ஆண் சிங்கத்தால் அடித்து விரட்டப்பட்ட போது மட்டுமே தனியாக இருக்கும் வழக்கத்தை கொண்டது.
அப்போது அந்த சிங்கம் கிழப்பருவத்தை எட்டியதால் அவற்றின் வேட்டையாடும் திறன் குறைந்திருப்பதுடன் வேறு விலங்குகள் வேட்டையாடி தின்றபோக மீதியிருந்த உணவையே உட்கொள்கிறது. இவ்வாறு பல வலிமை துணிவு. வணக்கம் நண்பர்களே, இது ஒரு சிங்கத்தின் பிரம்மாண்டமான பெரிய கதைகள். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காடுகளில் சிங்கம்தான் ராஜா என்று ஒரு பெரிய கர்ஜையுடன் அந்த மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சொல்லை கேட்டு ராஜாதான் காட்டிற்கு சிங்கம் என்பதால் அங்கு வாழும் பறவைகள், விலங்குகள் எல்லோரும் அந்த காட்டு ராஜாவின் சிங்கத்தின் சொல்படிதான் நடந்து கொண்டு வாழுமாம். அந்த காட்டில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சிங்கம்தான் தீர்வை காண்கிறது. அதுபோல் அந்த மற்ற விலங்குகள், புலிகள், பூனைகள், நரிகள், மான்கள், முயல்கள் என்று பல வகையான பறவைகள் எல்லோரும் இந்த ராஜாவின் கர்ஜித்த குரலை கேட்டால் ஒரு பெரிய மலைப்பகுதியோ ஒரு இடத்திலேயோ கூட்டமாக கூடும். அப்போது அந்த சிங்கம் என்ன பிரச்சனை என்று ஒவ்வொருத்தருக்கும் கேட்டு ஆலோசனைப்படி அதற்காக அவற்றின் நன்மைகளை செய்யும். இதுவே சிங்கத்தின் பெரிய குணங்கள். வணக்கம், நன்றி நண்பர்களே. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.